கத்திரிக்காய் கொத்தமல்லி வச்சு இந்த சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் சைஸில். வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கினோன்னே காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒரு 5 மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மி ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 கத்திரிக்காயை பொடி பொடியாக நம்ம வெட்டிக்கிறோம். பொடி பொடியாக வெட்டினாக்கா நம்மளுக்கு வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வதங்கும். நம்மளுக்கு நல்லா எல்லாத்தையும் கத்திரிக்காய் இதில் முக்கால்வாசி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். கத்திரிக்காய் நம்மளுக்கு பாதி அளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். 2 தக்காளி பழம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை நம்ம அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடு சேர்ந்து வதங்கும் போது நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா குழஞ்சிரும். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுக்கு புளியெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த சட்னிக்கு தக்காளியோடைய புளிப்பே போதும் நம்மளுக்கு. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் பொறுத்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கியிருக்குன்னு. தக்காளி கத்திரிக்காயும் நல்லா குழைய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா கத்திரிக்காய் நல்லா வெட்டிடுச்சுனாக்கா நமக்கு நல்லா குழஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புதுசாக கற்றுக்கிற பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன். இப்போ கத்திரிக்காய் தக்காளி நல்லா வதங்கினோன்னே நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வேரோடு சேர்த்து நம்ம வந்து கொத்தமல்லி தலையிலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வேர் பகுதியையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சட்னி தான் நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நமக்கு நல்லா அரவட்டுறோம். அதேமாதிரி ஒரே ஒரு ஸ்பூனும் தேங்காய் திருவல் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். நம்மளுக்கு தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இந்த சட்டி சூட்லேயே நம்மளுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோடனே அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நீச்சாக அரைக்காமல் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா அரைபடும். அவ்வளோதான், நம்ம சட்னி கமகமன் வாசனை அரைச்சாச்சு. ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேணாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கிறோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு சட்னி தாளிப்போம். அதே மாதிரி தாளித்து சேர்த்தாச்சு. கமகமன்னு வாசனை நம்மளுக்கு ஒரு கத்திரிக்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.